ஒரு முறை பார்வதி தேவிக்கு குளத்துக்கு பக்கத்தில் இருந்து சிவபெருமான் வந்துட்டு நிறைய உபதேசங்கள் கூறிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போது பார்வதி தேவியார் அப்படியே அயர்ந்து இறங்கிட்டாங்களாம். ஆனால் இவர் சொன்ன உபதேசங்கள் எல்லாத்தையுமே ஒரு மீன் அந்த குளத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. பார்வதி தேவியார் தூங்கினாலும் இந்த மீன் அந்த உபதேசம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த தண்ணியை விட்டு மேலே அப்படி வந்து சிவபெருமானை பார்த்துச்சான். அதை பார்த்தோன்னே பார்வதி தேவியார் முடிச்சுக்கிட்டாங்களாம். பார்த்துட்டு பயந்துட்டாங்களாம். என்ன மீன் இப்படி வந்து நிற்கிது அப்படின்ற மாதிரி. அதுக்கு சிவபெருமான் சொல்லியிருக்காங்க, நான் சொன்ன உபதேசங்களை நீ கேட்கல, தூங்கிட்ட, ஆனால் உனக்கு பதிலாக அதை கேட்டிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பார்வதி தேவியார் என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் ஏதோ ஒரு அசதியில் தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு சிவபெருமான் சொன்னாராம், இல்லை இல்லை, இது வந்துட்டு ஒரு விதியின் விளையாட்டு தான், நான் நடத்தின இந்த விளையாட்டு தான். இந்த மீன் வந்து இந்த ஜென்மத்தில் மீனாக பிறந்ததுக்கு அடுத்த ஜென்மத்தில் ஒரு அவதாரம் எடுக்க போகுது, அதுக்காக தான் இந்த உபதேசங்கள் எல்லாத்தையுமே கேட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த உபதேசம் கேட்டதுனால இது அடுத்த ஜென்மத்தில் மச்சநாதர் அப்படின்ற பேரில் ஒரு நாட்டையே ஆளப்போகுது அப்படின்னு சொன்னாங்களாம். மீனுக்கு ஆசையும் வழங்கியிருக்காங்க. அந்த மீன் தான் மச்சநாதரா பாண்டிய நாட்டுக்கு மன்னராக இருந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அவருக்கு இந்த ஆட்சி புரியணும் அப்படின்றதுலாம் பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினச்சி இவர் இமயமலைக்கு போய் அங்கே போய் நிறைய மக்களுக்கு உபதேசங்கள் எல்லாமே கூறி ஆன்மீகத்திலேயே தன்னை வந்து உட்படுத்திக்கிட்டு அங்கே போய் வாழ்ந்திருக்காரு. அவரை வந்து அங்கே உள்ள மக்கள் மச்சேந்திரநாத் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து நிறைய கலைகளை கற்றுக்கிட்டு வந்து நம்ம நாட்டில் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மக்களுக்கு நிறைய இயற்கை மருத்துவங்கள் பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. மனிதராகிய நம்ம எல்லாருமே ஆணவம் அப்படின்ற மலத்தை வந்து வெளியேற்றணும்னா ஆன்மீகத்தில் நம்ம எல்லாருமே நம்மளை ஈடுபடுத்திக்கணும். அப்போனா தான் நம்மள்கிட்ட உள்ள ஆணவம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அழிஞ்சு போகும் அப்படின்னு மக்களுக்கு நிறைய உபதேசங்கள் வந்து கூறியிருக்காரு. இன்னொன்று, மூலிகைகள் வந்துட்டு நிறைய கிடைக்கிறதுக்கு அரிதாக இருந்ததுனால இவர் செயற்கையான முறையில் நிறைய மூலிகைகளை உருவாக்கியிருக்காரு. அதுக்கு வந்து வைப்பு மூலிகை அப்படின்ற ஒரு பெயரையும் சூட்டியிருக்காரு. இவர் கொடுத்த நிறைய மருந்துகள் வந்துட்டு இப்பயும் உபயோகமாகிட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமான் கூறிய அந்த உபதேசத்தை காது கொடுத்து கேட்டதுனால மட்டும்தான் அவர் அடுத்த ஜென்மத்தில் ஆன்மீகத்திலேயும் மூழ்கி இருந்திருக்காரு, ஒரு மன்னராகவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம்.